தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் இந்த இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம் இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். எல்லாம் இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம். இது உள்ளங்கையில வச்சிருந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். உக்ரைன் தெரியும், ரஷ்யா தெரியும், ஈரான் தெரியும், இஸ்ரேல் தெரியும், நம்ம ட்ரம்ப் தெரிவார், எல்லாம் தெரியும். உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகம் தெரியும். இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். உண்மையா இல்லையா? நாம இதிலேயே பயணம் பண்றையா, இதிலேயே பயணம் பண்றோம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணாதான் 2026 நீங்க சரியான ஒரு அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஏங்க சொர்க்கம் நரகம்னு சொல்றானுங்களே அது நிஜமானு கேட்டுது. ஆமாண்டி செல்லம், இருக்கு. சொர்க்கம்னா நாம் 2 பேரும் ஒன்றா போகிற இடமா மாமான்னு? இல்லடி தங்கம், மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம்னு பேர். அப்படின்னா அங்கே என்ன எப்படி பண்ணுவாங்க? மாமா சொர்க்கத்துக்குள்ளே போனோம்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேர் அழகிகள்லாம் மாமா கையை பிடிச்சி உள்ளே கூட்டி போவாங்க. அப்போ நரகம் அங்கேயா? நீ அங்கே தான் போவ. ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சி கூட்டி போவோம். அந்த அம்மா சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் வாயை திறப்பான், சார் பெண் பிள்ளைகள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் சார், இல்லையா? பெண்கள்லாம் ஏமா அமைதியா இருக்குங்க? பெண்ணிய பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவியலில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை தான் என்று கும்மியடி என்று வாழ்கிற பொற்காலம் இது. கல்லூரி வாசல் கனவாகி விடுமோ என்று தத்தளித்த பெண்களுக்கு கையிலே மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படி, தலைவாரி பூச்சூடி, உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை இன்றைக்கு முதல்வர் உன்னை அனுப்பி வைக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பழைய படங்களை பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா? அவரு வீட்டுக்காரர் சேர்ல உட்கார்ந்துருப்பார், அங்க ஹாலில் உட்கார்ந்துருப்பார், அந்த அம்மா கிச்சன்ல இருக்கும். பிராணநாதா அப்படின்னு கூப்பிடும். அந்த சவுண்டு முடியறதுக்கும் அவர் எழுந்து வர்றதுக்கும் சரியா இருக்கும். இதெல்லாம் யார் இப்ப கூப்பிடுவாங்க? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரையுலகத்தில் கால் வைத்த பிறகு அத்தனை பெண்களும் கணவனை அழைத்த வார்த்தை என்ன தெரியுமா? அத்தான் என்ற வார்த்தை. அதை கேட்டு பல பேர் செத்தான். இப்படி ஒரு முத்தான வார்த்தை எங்கிருந்து வந்தது? முத்தமிழறிஞர் கொடுத்த தானம் என்று அத்தனை பேரும் சொன்னார். குறிப்பாக அந்த பராசக்தி படம் பார்த்து வந்த பிறகு பலருக்கு வராத சக்தியும் வந்ததையா உடம்புல. என்ன வசனம் தெரியுமா? அது யாராலையும் மறக்க முடியுமா? அம்பாள் என்றைக்கடா பேசினாள். இந்த புரட்சிகரமான வசனத்தை இப்ப நம்ம பேசலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை பேசுவது என்பது, எழுதுவது என்பது சாதாரண சரித்திரம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்காலத்திலேயே அன்னை தமிழுக்கு ஒரு வலிமை சேர்த்த ஒரு அழகு முத்தமிழறிஞருடைய பேனாவுக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த மன்றத்திலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பராசக்தி படத்தினுடைய விமர்சனம் வந்தது. எங்க அப்ப இருந்த தினமணி கதிரில் என்ன எழுதுறாங்க தெரியுமா? இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க. முத்தமிழறிஞரை பார்த்த அத்தனை பேரும் மெய்சிலிர்த்து போனதற்கு என்ன காரணம், வியன்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? திரையுலக நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சொல்றேன், அன்பானவர்களே, நாத்திகம் பேசிய படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைத்த தைரியம், ஒரு பெருமை அவரை தவிர யாருக்கும் இல்லை. முழுக்க முழுக்க நாட்டியம் சார். ஆனா படத்துக்கு பேரு பராசக்தி. விமர்சனம் செய்த தினமணி கதிர் என்ன எழுதியது தெரியுமா? கருணாநிதி வசவு
பரபிரம்மம்னு எழுதினோம். வசனம் இல்ல, கருணாநிதி வசவுன்னு எழுதினான் சார். வசனம் என்பதைய கருணாநிதி வசவு பரபிரம்மம்னு எழுதினான். அதை படிச்சாரு, முத்தமிழறிஞர் பார்த்தாரு, சிரிச்சாரு, அடுத்த படத்துக்கு பரபிரம்மன்னு பேர் வச்சாரு சார். அதையே ஏணிப்படியாக மாத்தினார் பார்த்தீங்களா? அதுதாங்க புரட்சி. இப்படி சொல்லிட்டானே அவர் மூளையில் முடங்கி விடவில்லை. பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் அந்த படத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகன் செவாலியர் சிவாஜி கணேசனை தந்த படம் பராசக்தி. அந்த வசனம் பேசினதுனால தான் அவரு உயரத்துக்கு வந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவரே சாதாரணமான எளிமையான இடத்திலிருந்து ஏற்றத்தை தருகிறவர். கையில காசு இல்லை, ஒரு இடமா படுத்துங்கிறார் ரோடு ஓரமா. போலீஸ்காரன் வந்து லட்டியால் அடிக்கிறார். தூங்குறவனை எழுப்புறார். சிவாஜி கணேசன் எழுந்த உடனே அவர் கேட்கிறார் போலீஸ்காரர், என்ன எம்டி பாக்கெட்டா? இல்ல, நல்ல வசனம். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு அருமையான ஒரு வசனம் வரும். அதாவது எனக்கு அந்த வார்த்தை வரல, ஏன்னா அது வர நான் பழகலை. என்ன நீ பிக்பாக்கெட்டான்னு கேட்டார். ரோடு ஓரத்தில் படுத்துங்கிறே நீ பிக்பாக்கெட்டான்னு கேட்கிறாரு. அவர் தூக்க கழகத்தில் சொல்றாரு எம்டி பாக்கெட்டுன்னாரு. உடனே அடுத்து கேட்டாரு, என்ன முழிக்கிற? தூக்கத்தில் எழுந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டா முழிக்காம என்னைய செய்வான். இந்த மாதிரி எளிமையான வசனங்கள் ஒரு ஏழைகளின் மத்தியிலே எப்படி இருக்கிறது என்கிறதை எடுத்து காட்டிய ஒரு சிறப்பு. அதுதான் சார் அன்றைய திரைப்பட ஊடகத்தினுடைய புரட்சி. அதுக்கு பிறகுதான் அத்தனை புரட்சிகளும் உள்ள நுழையுது. ரங்கூன்ல போய் நாடகம் நடத்திட்டு சிவாஜி கணேசன் எல்லாமே திரும்பி வராங்க கார்ல வரும்போது தமிழ்நாட்டு எல்லைக்கு வராங்க சார். எல்லைக்கு வருகிற போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு விவரமாக ஒரு கதையை எழுதாமல் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதா? ஏன் அம்மா தாயே பிச்சை போடுன்னு எல்லாம் கேட்டானா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுதுறாரு, தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதான்னு கேட்கிற போது ஒற்றை வார்த்தைகளிலே ஒரு தொடரிலேயே நம்முடைய நாட்டையும் வாழ்க்கையையும் சித்தரித்து காட்டிய வசனகர்த்தா அவரை விட யாராலும் வாய்க்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் சார். உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வரிகளை எத்தனை தெரியுமா? நான் சிலதை மட்டும் குறிப்பிடுறேன், நேரத்தின் அருமை கருதி. எங்கள் தங்கம் படம் உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். எங்கள் தங்கம் படத்துக்கு கவிஞர் வாலி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுறார். முதல் வரி வந்துட்டு நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினார். அடுத்த வரி வரல. என்ன கவிஞர் வர போறாரு. அவங்களுக்கெல்லாம் கற்பனை ஊற்றெடுக்கும், சில நேரத்தில் பிரேக் ஆகும். வரல, அப்படியே உட்கார்ந்துங்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளே இருந்து வெளியே வந்தவர், என்ன வாரி என்ன யோசிக்கிற, எழுதுறியா? ஆமாங்கய்யா. என்ன எழுதுனேன்? நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினேன். அடுத்த வரி வரல, எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதியா? சார் இந்த வரி, இந்த பாட்டை கொண்டு போய் வாலி புரட்சி தலைவர் இடத்துல கொடுக்குறார். எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ரெண்டாவது வரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னாரு. அப்போ வாலி சொன்னார், இது டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வரி என்று சொன்ன போது எம்ஜிஆர் ரொம்ப மகிழ்ந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு படத்தில் வாலி இடத்துல சொன்னாரு, அவரை நான் புகழ்ந்து பாடுவது போல அவருக்கும் ஒரு பாட்டு படத்தில் எழுதுன்னு சொன்னார் சார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த திரைப்பட உலகத்திற்கு சாமி அவர்களால் அழைத்து வரப்பட்டு, ஏன் அந்த திராவிட நாள் பத்திரிகையில, குடியரசு பத்திரிகையில எழுதி கொண்டிருந்தவரை கொண்டு வந்து அங்கே திரையுலகத்திற்கு வருகிறார்கள். அந்த வரும்போது தான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் 2 பேரை தேர்வு செய்து அங்கிருந்து அழைத்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 பேரை அழைத்து வந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும். ஒருவர் எம்ஜிஆர், இன்னொருவர் கண்ணதாசன்.
ராஜகுமாரி படத்தில் நடிக்கிற போது கூட சிறு சிறு வேடங்களிலே நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் மந்திரகுமாரி படத்தில் தான் அவருக்கு முழு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மந்திரகுமாரியை முழுமையாக படைத்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் சார். அதுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் பிரகாசமா வர்றார் திரையுலகத்திலேயே. எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய சிறப்பு சார். புரட்சியை விதைத்தார். அதுல இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் சாதாரணமா தெரியும். திரையுலகத்துல சாதனை பண்ண எண்ணம் எவ்வளவு சாதனை பண்ணாங்க தெரியுமா? ஒரு சின்ன பாட்டு அப்பெல்லாம் கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா. கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. பாட்டுக்கு எழுதினாது மேல தலை மேல பார்த்தா கருப்பு கூந்தல், கீழே பார்த்தா குங்குமம் பொட்டு குங்குமம், மேலே கருப்பும் கீழே சிவப்பும் உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியினுடைய வண்ணம் என்று அன்னைக்கே சின்ன வார்த்தையில கொண்டு வந்து திரையில சின்ன பெரிய திரையில வச்சான் சார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது என்று தெரியுமா? எழுத்தை கையில் எடுத்தார். காகிதங்களே அவருக்கு ஆயுதமாக மாறியது. அதிசயமான ஒரு வாள் அது. அதை வைத்து தான் திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துகளையும் புரட்சியையும் அதன் திரையுலகத்திலே புகுத்தினார். கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தன் வசனத்தின் மூலமாக அந்த உயர்வையும் தாழ்வையும் சித்தரித்து காட்டி அத்தனைக்கும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த திரையுலக புரட்சி என்பதை இந்த மன்றத்திலே சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட 200 200 தாண்டி வரணும்ன்றார். அது நம்ம கையில தான் இருக்கு. 200 இல்லைங்க, 200க்கு மேலே நாங்கள் தருவோம் என்கிற ஒரு பெருமையும். ஏன்னா எந்த நேரத்தில் மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக செலுத்தினால் மீண்டும் நம்மை நாமே ஆள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் நமக்கு வந்து சேரும். ஐயா, ஒரு காலத்தில் கேள்வி கேட்க முடியுமா? கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமை என்கிற புறநானூற்று வரியை புதுப்பித்தது மட்டுமல்ல, அதை செயல்படுத்திய ஒரே ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பது சரித்திரம் பேசுகிற வரலாறு. அந்த சரித்திரத்தை தொடருவோம். நன்றி.